இன்ஸ்பெக்டர் ரிஷி அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு ஹாரர் கிரைம் டிராமா வெப் சீரிஸ்னே சொல்லலாம். நந்தினி ஜெயஸ் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த வெப் சீரிஸ்ல நவீன் சந்திரா, சுனைனா, கண்ணா ரவி, இளங்கோ குமரவேல் இன்னும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவா த்ரில்லர் படங்களுக்கான ஒன்லைன் சொல்லி இருக்கும்ல, தொடர்ந்து கொலைகள் நடக்கும் ஒரே பேட்டர்ல அதை கொண்டவங்க யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்கல்ல, அந்த ஒன்லைன் தான் இந்த சீரிஸ்க்குமே. பட் ஸ்டோரியை வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காகவும் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சீரிஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு குரூப் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் வந்து ஒரு ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றாங்க, நிறைய சடங்குகள்லாம் பண்ணிட்டு ஒரு குழிக்குள்ள நெருப்பெல்லாம் எரிய விட்டு அதுக்குள்ள எல்லாருமே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாஸ் சூசைட். அது ஒரு மித்தாலஜிக்கலான ஸ்டோரி மாதிரி காட்டப்படுற அந்த விஷுவல்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் 20 years அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீரிஸ் ஆரம்பிக்குது. கோயம்புத்தூர்ல இருக்கிற தேன்காடு அப்படிங்கிற வனப்பகுதியை சுத்தி நிறைய கொலைகள் நடக்குது. இந்த கொலைகள் எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல இருக்குது. விக்டிம்ஸ் காட்டுக்குள்ள வச்சு தான் கொல்லப்படுறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க உடலை சுத்தி வந்து பூச்சிகளால பின்னப்பட்ட வலை ஒன்று இருக்குது. அப்புறம் அவங்க இருக்கிற அந்த இடத்தை சுத்தி அரளி பூக்கள் வந்து தூவப்பட்டிருக்குது. எல்லா கொலைகளும் இதே பேட்டர்ன்ல தான் இருக்குது. சோ போலீஸ் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்களுக்கு சந்தேகம் வருது, இவ்வளவு வேகமா ஒரு இறந்த பிணத்தின் மேல வந்து வலைகளை பின்ன முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. சோ இது செயற்கையா பின்னப்பட்ட வலையா இருக்குமான்ற ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு வருது. அதே போல அந்த கொலைகள் செய்யப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல அரளி பூக்கள் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை, ஏன்னா அங்க எங்கேயுமே அரளி செடிகளோ மரங்களோ இல்லங்கிற ஒரு கேள்வியும் அவங்களுக்கு வருது. சோ யாரோ ஒரு கில்லர் தான் கொலை பண்ணிட்டு இறந்தவங்களுக்கு மேல அந்த பொய்யான பூச்சி வலையையும் அந்த பூக்களையும் அங்க தெளிச்சிட்டு போயிருக்காங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனா எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு விஷயம் சொல்றாங்க, அந்த வலைகள் வந்து பூச்சிகளால பின்னப்பட்ட வலைகள் தான், மனுஷங்களால பின்னப்பட்டது இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி பூச்சிகள் அதுவா வந்து கொல்லப்பட்டவங்க மேல வந்து வலைய பின்னுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. இது போக கொல்லப்பட்டவங்க ஒவ்வொருத்தருக்கும் எந்த சம்பந்தமே இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த லிங்க்குமே இல்ல, வேற வேற வேலை பாக்குறவங்களா இருக்காங்க. எதனால இவங்க எல்லாம் கொல்லப்பட்டாங்கன்ற காரணமே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதே போல காஸ் ஆஃப் டெத்துமே வேற வேறையா இருக்கு. ஒரு சிலருக்கு கார்டியாக் அரெஸ்டா இருக்கு, ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்குது. சோ காமனா இருக்கிற ஒரே விஷயம் அந்த பூச்சி வலையும் அங்க இருந்த அரளி பூக்களும் தான். அந்த விஷயங்களை செயற்கையா உருவாக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. அதே போல இயற்கையா அந்த இடத்துல அது எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் நம்ம கிட்ட இல்ல. இப்படியான சிச்சுவேஷன்ஸ்ல தான் அந்த ஊர் மக்களும் காட்டுல இருக்கிறவங்களும் சேர்ந்து வனரட்சி தான் இந்த கொலைகளை பண்ணுது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. வனரட்சி அப்படிங்கிறது காட்டுல இருக்கிற ஒரு பேய் அல்லது காட்டோட தெய்வம் அல்லது ஒரு உபதேவதை அப்படிங்கிற பல கதைகள் அந்த ஊருக்குள்ள வந்து போய்கிட்டு இருக்குது. இப்படியான சூழல்ல இந்த கொலைகளை செய்யறது யாரு, ஏன் செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத இன்ஸ்பெக்டர் ரிஷி அண்ட் டீம் கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறது தான் இன்ஸ்பெக்டர் ரிஷியோட மீதி கதை. இந்த சீரிஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காகவும் தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரியான ஜானர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் கொலை பண்ணது யாரு அப்படிங்கறத கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸா கொண்டு போறது தான் ரொம்பவே முக்கியம். அந்த வகையில யார் கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற அனுமானம் நமக்கு அப்பப்பெல்லாம் வந்து போயிட்டு இருந்தாலும் பட் அது எல்லாத்தையுமே பொய்யாக்குற மாதிரி அடுத்தடுத்த காட்சிகளை வச்சு ரொம்பவே சுவாரஸ்யமா இந்த சீரிஸ் வந்து நகர்த்தி இருக்காங்க. ஒரு விஷயம் வரும்போதுமே ஒருவேளை இதுவா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஒரு அனுமானத்துக்கு போறோம்னா இல்ல அது பிராக்டிகலி பாசிபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல அடுத்தடுத்த உண்மைகள் ரிவீல் ஆகும்போது நமக்கு இந்த சீரிஸ் கூட ஒரு பெரிய பிணைப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்ல, இது வெறும் த்ரில்லிங் ஃபேக்டரா மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்கேரியாவும் ஹாரராவும் இந்த விஷயங்களை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா வனரட்சி பத்தின கதைகள் நிறைய பேர் வனரட்சியை பார்த்ததா சொல்றாங்க. ஒருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு, ஒரு அனுபவம் இருக்கு. வனரட்சி தான் இந்த கொலைகளை பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற பெரும்பாலான மக்கள் நம்புற மாதிரியே நம்மளும் நம்புற அளவுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷுவல்ஸ் இருக்குது. குறிப்பா அந்த வனரட்சி ஸ்கிரீன்ல ஒரு டைம் வரும்போதுமே பயங்கர ஸ்கேரியா இருக்குது. அந்த மரக்கிளைகள் மாதிரியான கிரீடமும் பார்க்கறதுக்கே பயமுறுத்துற மாதிரியான அந்த முக தோற்றமும், கைகளை ஒரு அடியும் எடுத்து வைக்கும் போது அந்த கிளைகளை முறிக்கிற மாதிரியான சத்தமும், அது என்டர் ஆகும்போது பேக்ரவுண்ட்ல ஒரு ஊளையிடுற மாதிரியான ஒரு சத்தம் வருது. ரொம்ப மிரட்சியா இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து வனரட்சி அப்படிங்கிறது வெறுமனே அவங்க சொல்லப்படுற கதையில இருக்கிற ஒரு கேரக்டர் கிடையாது, உண்மையிலே பயமுறுத்தக்கூடிய ஒரு காட்டு தெய்வம் அல்லது பேய் அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுத்துறாங்க. அடுத்தது இந்த சீரிஸோட பெரிய பிளஸ் வந்து காஸ்டிங் தான். ஏன் காஸ்டிங் சொல்றேன்னா, இதுல இருக்கிற ஒரு கேரக்டருமே அவ்வளவு சிறப்பா எழுதப்பட்டிருக்கு. எல்லா கேரக்டருக்குமே வேற வேற டைமென்ஷன்ஸ் இருக்கு, வேற வேற நம்பிக்கைகள் இருக்கு, வேற வேற பிரச்சனைகள்ல இருந்தும் பின்னணியில இருந்தும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப முக்கியமானதா தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த கேரக்டர்ஸ் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான சிறப்பான நடிகர்கள் இந்த படத்துக்குள்ள இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நவீன் சந்திரா, நம்ம இதுக்கு முன்னாடி ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்துல அவரை பார்த்திருந்தோம். ஒரு ப்ரூட்டலான வில்லனா பயங்கரமான ஒரு கேரக்டர் இதுல பண்ணியிருந்தாரு. இதுல டைட்டில் ரோல் இன்ஸ்பெக்டர் ரிஷியா பண்ணியிருக்காரு. ஒரு யூனிக்கான கேரக்டர் அவருக்கு. ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல அவருக்கு ஒரு கண்ணு போயிருது, ஒரு கண் பார்வை மட்டும் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம அவருக்கு பாஸ்ட்ல நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்குது. அதோட நினைவுகள்லாம் இன்னமும் அவரை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படியான பர்சனல் சைடு இஷ்யூஸ்க்கு நடுவுல இந்த கேஸை வந்து டீல் பண்ணி எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு. யார் என்ன கதைகள் சொன்னாலும், ரிசர்ச் பண்ணாலும், ரிப்போர்ட்ஸ் கொடுத்தாலும் இவர் வந்து முழுக்க முழுக்க பிராக்டிகலா யோசிக்கிற ஒருத்தர். நடந்துகிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்க
முடியும் அப்படின்னு சொல்லி நம்புற ஒருத்தர் இந்த கேஸுக்காக பிசிக்கலாவும் மென்டலாவும் எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் எடுக்க தயாரா இருக்கிற ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. ரொம்பவே சிறப்பா பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஜிகர்தண்டால பார்த்த நவீன் சந்திரா தானா இது அப்படின்னு கேட்கற அளவுக்கு ரொம்பவே ஒரு சேஞ்ச் அவர் கொடுத்திருக்காரு. அடுத்தடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ்ல எனக்கு பிடிச்சிருந்த இன்னொரு விஷயம் பத்தி சொல்லி ஆகணும். அது என்ன அப்படின்னா அந்த இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமூகத்துல இருக்கிற எல்லா தரப்பு மக்களையும் உள்ளடக்கி ஒரு பார்வை வந்து இந்த சீரிஸ்ல இருக்கிறத என்னால பார்க்க முடிஞ்சது. இந்த சீரிஸ்ல கேத்ரின், ராபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிறிஸ்டியன் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதே போல இர்ஃபான், அப்துல் மாதிரியான முஸ்லிம் கேரக்டர்ஸும் இருக்காங்க. இந்த மாதிரி சமூக ரீதியா மட்டும் இல்லாம நிறைய பால் புதுமையினருமே நிறைய கேரக்டர்ஸா இந்த படத்துக்குள்ள வராங்க. மாலினி ஜீவரத்னம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேரக்டர். அவங்க வந்து ஒரு குயர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தவங்களா வராங்க. அதே போல ஒரு ஃபாரஸ்ட் கார்டா வர ஒருத்தவங்க டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனா இருக்காங்க. இன்னொரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. தியேட்டர்ல நடிக்கிறவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குற ஒருத்தவங்க, அவங்களுமே ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா இருக்காங்க. அதே போல சத்யாங்கிற ஒரு கேரக்டர், அவர் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா வராரு. கல்யாணம் பண்ணிக்காம அந்த மாதிரியான விஷயங்கள்ல விருப்பம் இல்லாம இருக்கிற ஒருத்தரா இருக்காரு. மேபி ஒரு செக்சுவாலிட்டி கொண்ட ஒருத்தரா கூட இருக்கலாம். இந்த மாதிரி டிஃபரெண்டான செக்சுவாலிட்டிஸையும் செக்சுவல் ஓரியன்டேஷனையும் இந்த சீரிஸ்குள்ள கொண்டு வந்தது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். அதே போல மதங்களை தாண்டின ஒரு சகோதரத்துவம் அதை வந்து இந்த சீரிஸ்குள்ள ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. சத்யா, இர்ஃபான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வராங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹிந்து முஸ்லீமா இருந்தாலும் அவ்வளவு ஒரு சகோதரத்துவம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே இருக்கு. சத்யா இர்ஃபான் வீட்டுக்கு போறாரு அவரை பிக்கப் பண்றதுக்காக. அப்ப இர்ஃபானோட குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்து ஏய் சத்யா மாமா வந்துட்டாங்க, சத்யா மாமா எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போனதும் இர்ஃபானோட ஒய்ஃப் வந்து சத்யாவை சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி மத பாகுபாடு இல்லாம சகோதரத்தோட இருக்கிற காட்சிகள் இந்த சீரிஸ் முழுக்கவே நிறையவே இருக்கு. இப்ப நம்ம பேசின இந்த ரெண்டு விஷயங்களையும் வச்சுதான் இந்த சீரிஸ் வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாரையும் உள்ளடக்கி ஒரு பார்வையை முன்வைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்றேன். அடுத்ததான் இந்த சீரிஸ்ல இருக்க கேரக்டர்ஸோட பர்சனல் சைட். என்னதான் இது வந்து ஒரு த்ரில்லர் சீரிஸ், இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் இதுல வர எல்லாருக்குமே ஒரு பர்சனல் சைடு இருக்கும். அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப்ஸோ ஃபேமிலி இஷ்யூஸோ அதெல்லாம் இருக்கும்ல, அதையெல்லாம் வந்து ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. ஃபேமிலி சைட் அப்படின்னு சொல்றதை விட ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்னே சொல்லலாம். ஏன்னா இதுல வர எல்லா கேரக்டர்ஸ்க்குமே அவங்களோட பாஸ்ட் அல்லது பிரசன்ட் ரிலேஷன்ஷிப் பத்தின பிரச்சனைகள் அல்லது நினைவுகள் போய்கிட்டு தான் இருக்கு. குறிப்பா இன்ஸ்பெக்டர் ரிஷி, அவரோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கொஞ்சம் டாக்ஸிக்காவும் இன்செக்யூர்டாவும் இருக்கிற ஒருத்தவங்களா இருந்திருக்காங்க. ஒரு சின்ன அசம்பாவிதத்துல அவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த நினைவுகள் வந்து அவரை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஹாலுசினேஷன் மாதிரி தொடர்ந்து அந்த இறந்து போன காதலியோட இமேஜ் அல்லது விஷுவல் வந்து இவருக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன்லையும் இவர் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அதெல்லாமே ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. அடுத்ததா கண்ணா ரவி ஐயனார்ங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. கைதி, மண்டேலா, சாணி காகிதம், குருதி ஆட்டம் மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இப்ப ரீசெண்டா வந்த லவர்ல கூட ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருந்தாரு. இதுல ஒரு போலீஸ் ஆபீசரா வராரு. தனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் இன்னொருத்தனால கிடைக்காம போயிருச்சு அப்படிங்கிற ஒரு பொறாமையில் இருக்கிறதா இருக்கட்டும். வீட்டுல சொல்ற அந்த கன்சர்வேட்டிவான விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஜாதகம் இந்த மாதிரி விஷயங்களை நம்பிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். அதே எண்ணத்தோட தன்னோட ஒய்ஃபோட கெட்ட நேரத்தினால தான் வீட்டுல ஒரு அசம்பாதம் நடந்துருச்சு அப்படின்னு நம்பிக்கிட்டு ஒய்ஃப் மேல ஒரு சின்ன வெறுப்போடு இருக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிற்போக்குத்தனங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலைய முயற்சி பண்ணிக்கிட்டு ப்ராக்ரசிவா ஆக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டரா ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. அடுத்ததா மாலினி ஜீவரத்னம், இதுல வந்து சித்ராங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பேசிக்கலி ஒரு ஆக்டிவிஸ்ட், எல்ஜிபிடி மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க. இதுல வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வராங்க. அதே சமயம் தன்னை வந்து ஒரு குயர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தவங்களா உணர்றாங்க. சேம் ஜெண்டர் அட்ராக்ஷன், அதுல வர காதல், பிரேக்கப் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. கண்ணா ரவிக்கும் இவங்களுக்கும் இருக்கிற நட்பு வந்து படத்துல ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து தம் அடிச்சுக்கிட்டே பர்சனலான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி காட்சிகள்லாம் ரொம்பவே அழகா இருந்துச்சு. அடுத்ததா சுனைனா கேத்ரின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டா வராங்க. பெருசா எக்ஸ்பிரசிவா இல்லாம கொஞ்சம் பயந்த சுவாபம் உள்ள ஒரு கேரக்டர் மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ரிஷியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த ஒரு நட்பு அல்லது காதல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் படத்துல ரொம்ப அழகா இருந்துச்சு. அடுத்ததா ஸ்ரீகிருஷ்ண தயாள், இவர் வந்து சத்யாங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரா வராரு. கல்யாணம், ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு பிராணிகள் ஆர்வலரா இருக்கிறாரு. யானைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது, பாம்புகளுக்கு உணவளிக்கிறது, பறவைகள்கிட்ட வந்து தீனி கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு விலங்கு ஆர்வலரான ஒரு கேரக்டர். அதை தாண்டி அவரோட கேரக்டர்ல நிறைய டெப்தான விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அடுத்ததா இளங்கோ குமரவேல், இவரை நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருக்கிறோம். ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர். இந்த சீரிஸ்லயுமே ஒரு நல்ல கேரக்டர் எடுத்து சூப்பரா பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம பேசுற கேரக்டர்ஸ் வந்து மேஜரா இந்த இன்வெஸ்டிகேஷன்லையும் கிரைம்லையும் இன்வால்வ் ஆன ஆட்கள். பட் இதை தாண்டி அவங்களுக்கான ஃபேமிலிஸ் சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. கீதா கைலாசம், மீஷா கோசல், ஹரிணி சுந்தரராஜன், செம்மலரண்ணம், மைம் கோபி, வேலராமமூர்த்தி, இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் இந்த சீரிஸ்ல வந்து நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருக்கும், இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். எல்லா கேரக்டர்ஸை பெர்ஃபார்ம் பண்ண ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதே போல டெக்னிக்கலாவுமே இந்த சீரிஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. குறிப்பா பார்கவ் ஸ்ரீதரோட சினிமாட்டோகிராஃபி பெரும்பாலும் காடுகளில் நடக்கக்கூடிய ஒரு சீரிஸா இருக்குது. இது நிறைய நைட் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே அவ்வளவு தத்ரூபமா அழகா காட்சிப்படுத்தியிருக்காரு. அதே போல அஸ்வந்தோட மியூசிக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு த்ரில்லர் அல்லது ஹாரர் சீரிஸ்க்கு உண்டான மூட வந்து இந்த சீரிஸ் முழுக்கவே கொண்டு போயிருந்ததுல அஸ்வந்தோட ஒர்க் ரொம்பவே முக்கியமானது. அதே போல அந்த வனரட்சி சாங்குமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. இந்த சீரிஸ் வந்து ஒரு ஜஸ்ட் அனதர் த்ரில்லர் சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ரொம்ப இன்டென்ஸான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. காட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், காட்டுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், மனிதர்களுக்கு நடுவில் வர பிரச்சனைகள், அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், ஹாலுசினேஷன் மாதிரியான எஃபெக்ட்ஸ், பேய்கள், தெய்வங்கள், தேவதைகள் பத்தி மனிதர்களோட கதைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இம்ப்ரெசிவாகவும் இந்த இன்ஸ்பெக்டர் ரிஷி சீரிஸ்ல வந்து பேசியிருக்காங்க. குறைகள்னு சொல்லணும்னா இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இன்வால்வ் ஆகிற கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பர்சனல் சைடை வந்து நிறையவே காட்டியிருக்காங்களோங்கிற மாதிரி தோணுச்சு. கண்டிப்பா ஒருத்தருக்குமே ஒரு பர்சனல்
பர்சனல் சைடு இருக்கும், அவங்களுக்கான பிரச்சனைகள் இருக்கும், அதுலேருந்து அவங்க மீண்டு வர வேண்டியிருக்கும், அதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் ஒரு சீரியஸா நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்து ஒரு முக்கியமான எலமெண்ட் நடக்க போகுது அல்லது ஒரு முக்கியமான விஷயம் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்குள்ள போயிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சலிப்பு ஏற்படுறதை நம்மளால தவிர்க்கவே முடியல. அதே போல இந்த படம் வந்து டெக்னிக்கலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் விஎஃப்எக்ஸ்ல வந்து ரொம்பவே வீக்கா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. யானை, பாம்பு, பறவைகள்னு சொல்லிட்டு ஒரு சில விலங்குகள் வரக்கூடிய ஷாட்ஸ் வந்து இந்த சீரிஸ்ல இருக்கு. ரொம்ப கம்மியான ஷாட்ஸ் தான் இருந்தாலும் அதோட குவாலிட்டி வந்து நமக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கா இல்லங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகளை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் ரிஷி பார்க்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்டென்ஸான ஒரு விஷயத்தை பேசக்கூடிய எங்கேஜிங்கான சீரிஸா தான் இருந்துச்சு. So this is all about இன்ஸ்பெக்டர் ரிஷி. நீங்க சீரிஸ் பார்த்திருந்தீங்கன்னா அதை பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.